இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்கூழ். வாங்க பார்க்கலாம். மாங்கூழ் செய்ய ஒரு மாங்காய் எடுத்திருக்கேங்க. பெரிய மாங்காய் 1 எடுத்திருக்கேன். இப்போ தோல் சீவிக்கலாங்க. இப்போ திருகி எடுத்துக்கலாங்க மாங்காயை. இப்போ மாங்காவை திருகியாச்சுங்க. இப்போ நம்ம மாங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த மாங்காய் வேகிற கலவை நல்லா வேகட்டுங்க. கொஞ்சம் நேரம் இருந்து பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டு. மாங்காய் வெந்துருச்சுங்க. கொஞ்சம் ஆற விடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். மாங்கூழ் ரெடி ஆயிரும். இதில் 1/2 பாத்திரம் கூழ் வந்திருக்குங்க. இதே மாதிரி இன்னொரு 1/2 பாத்திரம் சுகர் சேர்த்துக்கணுங்க. இதில் 1/2 பாத்திரம் கூழ் இருக்குங்களா, இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 1/2 பாத்திரம் சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை கரைஞ்சிருச்சுங்க. இப்போ கேசரி பவுடர் ஒரு பிஞ்சு கரைச்சி ஊற்றிக்கலாம். உப்பு ஒரு பிஞ்சு போட்டுக்கிறேங்க. மிளகாத்தூள் ஒரு 2 பிஞ்சு இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும்ங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். கொஞ்சம் சிம்மில் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சமாக நெய் போட்டுக்கிறேங்க. அப்போ தான் நல்லா பளபளப்பாக இருக்கும். அதுக்காக தான். அதனால சிம்மில் வச்சே கலருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி இருந்தால் போதுங்க. கரெக்டான பக்குவம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு நெய் தடவின தட்டில் ஊற்றி வச்சிடலாம். அப்புறம் கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆறட்டுங்க. அப்புறம் கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது நல்லா உறைஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். ஆனால் இதாக்குது கொஞ்சம். இப்போ அருமையான மாங்கூழ் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் கூட ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம். சரி, வீடியோ பெருசாக போகுதேங்கிறதுக்காக எடுக்கிறேங்க. அருமையாக வந்திருக்கு. டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். அப்படி அந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்ததுனாலும் எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள், அருமையாக வந்திருக்குங்க. இந்த உயரத்தில் இப்படி வெட்டியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். நன்றிங்க.